अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। वालेकुम अस्सलाम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। सल्लु अलन नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन। ஆஷிகோ மாஷூக், நேசர்கள், நேசிக்கப்படுபவர்கள் எப்பவுமே அவர்கள் சிந்தனையில் இருப்பார்கள். அது மட்டுமன்றி தான் யாரை நேசிக்கிறோமோ அவங்களும் என்னை நினைக்கிறாங்களா அப்படிங்கிற சிந்தனை இருந்துட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஐ சபா क्या याद फरमाता है आका ने मुझे सूये முஹம்மத். தென்றலே, நீ அந்த வழியாகத்தானே வந்தாய். என் நேசன், எனது நேசர் என்னை பற்றி எதுவும் பேசினாரா? என் பேரை எதுவும் சொன்னாரா? என்னை பற்றி அவர் எதுவும் செய்திகள் சொன்னாரா? நீ காதால் கேட்டாயா அப்படின்னு தென்றலை பார்த்து கேட்கிறார். ஐ சபா क्या याद फरमाता है आका ने मुझे सूये முஹம்மத். आए नसीमे कूए मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम, खिंचने लगा दिल सूये मुहम्मद, खिंचने लगा दिल सूये मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. அப்போ என்ன செய்யணும்? என்னை பற்றி என் நேசர் நினைக்கிறாங்கிற ஆர்வம் இருக்கும். சுபூர் ஷாக்கிபிலா, நான் ஆரம்பத்தில் சர்க்கார்கிட்ட 14-15 வயசில் எஜமான்ட்ட ரமதானில் இருப்பேன். சர்க்கார் ரமதானில் சுபூர் ஷாக்கிபிலா இங்கே இருக்க மாட்டாங்க. போய் வெளிநாடு போய் அல்லாஹ் பற்றி பேசுங்க, பயான் செய்யுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே இருக்க மாட்டாங்க. நாங்கள் தங்கியிருப்பேன். வெளியூர்களில் ஃபுல்லாக பயான்களுக்கு போவாங்க. அவங்க வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா வருவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்தாங்கன்னா முதல்ல என்கிட்ட பார்த்து நான் சர்க்கார் பயானை குறிப்பிட்டுட்டே இருப்பேன். இதேந்து உட்காந்துட்டு என்னை கூட உட்காச்சிக்கிட்டு சேர்த்து இந்த ஒரு வாரத்தில் சர்க்கார் என்னை பற்றி சொன்னாங்களா, என்னை பற்றி என்ன பேசுனாங்க, எதுவும் சொன்னாங்களா? சொன்னாங்களே, ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, ஒருத்தர் அப்படி சொன்னாங்க. ஒருத்தரையும் சர்க்கார் சொல்லுவாங்க. ஏன்னா ஷேഖமார்கள் கூடயே இருக்கிறவங்களோட பற்றி நிகழ்ச்சிகளில் சொல்லும்போது அந்த பேர் வந்துடும். ஒவ்வொரு தடவையும் பேர் வந்துடும். கூடயே இருந்தவங்கள, கூடயே வாழ்ந்தவங்க, 40-50 வருஷம் சர்க்கார் கூடயே இருந்தவங்க ஒரு ஊருக்கு போயிருந்தால் என் கூட சுப்ரீஷா வந்தாங்க அப்படின்னு பேர் சேர்த்துக்குவாங்க சர்க்கார். அது மாதிரி சொல்லும்போது அடிக்கடி கேட்பாங்க, சர்க்கார் என்னை பற்றி பேர் சொன்னாங்களா, என்னை பற்றி சொன்னாங்களா. சர்க்கார் நான் பயானுடைய கேசட்டுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, வைஜநாயகத்துடைய பயான் கேசட்டுங்கன்னா நிறைய கேசட்டுகளில் ஒரு 100-130 கேசட் இருக்குது சர்க்கார் பயான்கள். நிறைய கேசட்டுகளில் சுபுரி ஷாக்கிபில் பேர் வராமையே இருக்காது. சமது மௌலானான்னு சொல்லுவாங்க. சமது மௌலானா இருக்கிறாரு அப்படி. இவங்க ஆஷிக்கு. அதனால் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னு சர்க்கார்ட்ட செய்தி வந்தாலும் இவங்கள முன்னாடி வச்சு சத்தம் போடுவாங்க. அவர் உட்காந்துருப்பார். நேரடியாக சத்தம் போட்டால் விட்டு ஓடிடுவார் அவர். அதனால் அவர் அந்த மாதிரி தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. இவங்க தாங்குவாங்க. உதாரணமாக ஒரு முரீதை பற்றி அவங்க அம்மா ரிப்போர்ட் பண்ணுறாங்க, என்ற மரியாதை நடந்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் வந்துருப்பார் சபைக்கு. சர்க்கார் அரப்பா சொல்ல முடியும். இப்போ தாஜை பற்றி ரிப்போர்ட் வந்திருக்கு, உடனே பிடிச்சிக்கிறது. சம்மத மௌலானா இருக்கிறாரு. எப்படி அம்மாட்ட நடக்கணுங்கிற முறையே தெரியுது. அவங்க அம்மா எப்போ மூத்தா போயிட்டாங்க. புடின்னு பிடிக்கிறது வச்சு. தாயுடைய அருமை தெரியுமா உனக்கு? தாயனை யார் தெரியுமா? தாயை பகைச்சவன் முந்த உட்பட வாழ்ந்த சரித்திரம் இருக்கா துனியாவில் அப்படின்னு அம்மா புடி. அன்றைக்கி பயானு பூரா அவர் சம்மத மௌலானாக்கு எப்போ தான் அறிவு வருன்னு தெரியல. அப்படியா இப்படியான்னு புடின்னு பிடிப்பான். பயான் முடிஞ்சுப்போ அவர் எங்கே சம்மந்தம் நடந்துக்கிறீங்க அம்மாட்ட, அவர் யாருக்கான்னு சொன்னாங்களோ அவர் இவர்கிட்ட ஏங்க மேலே நடந்துக்கிறீங்க, சர்க்கார் சத்தம் போகிற அளவுக்கு நடந்துக்கிறீங்க, நீங்கள் அம்மாட்ட ஒழுங்காக நடந்துங்க. அவர் விட்டதே டோல்ஸ் அவருக்கு தான். அது இதே மாதிரி தான் ஒவ்வொரு பயான்லையும் யாரை பற்றியாவது சர்க்கார் சொல்லணும்னு சொன்னால் சம்மது மௌலானா திட்டுன்னு திட்டுவாங்க. அது செல்லமாக திட்டுறது. அது தெரியும், அவருக்கும் தெரியும் அவங்களுக்கும். அலைஞ்சா இது அவங்கள ஒரு சர்க்காருடைய பாணியில் ஒரு பாணி, நேரடியாக சொல்லாமல் சொல்கிறது. சுபுரிஷாவே சொன்னாங்க. ஒரு தடவை ஒரு பயானில் நாகூர் ஷெரீஃபில் என்னை சர்க்கார் ரொம்ப பேசிட்டாங்க. அப்போ
பயான் நடக்கிற இடத்துல உள்ளே வந்து பிராணியமாக இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. சுபீர் ஷாஜமானுடைய துணைவியாரும் இருக்கிறாங்க. அவங்க பிராணியமாட்டு போய் அழுகையாம், எங்கள் மாப்பிள்ளை சர்க்கார் இப்படி பேசுகிறாங்க, எல்லா முன்னாடியும் திட்டுறாங்க இப்படி அப்படின்னு. பிராணியமாக சர்க்கார்ட்ட சொல்லியிருக்காங்க. நைட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் சுபீர் ஷாவை கூப்பிட்டு, இந்தவா அவங்க வீட்டு உள்ள அவங்களையும் அவங்க பேவியையும் கூப்பிட்டு, இந்தப்பா நான் ரொம்ப திட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால வந்து நாளையிலேருந்து உங்களே விட்டுறேன், வேறு யாராவது பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. காலில் ஊதுட்டேன் சர்க்கார், இல்லை சர்க்கார் இந்த குலாமே நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு விழுந்துட்டேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அவங்க சுபீர் ஷா கபிலா ஒரு ஒரு இதாக வச்சுக்கிறது, துப்பாக்கி சுடுறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, வைக்கிறது துப்பாக்கி சுடுறது வேறையாக இருக்கும், குண்டு வேறையாக இருக்கும், துப்பாக்கி அவங்க தோலில் இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வேணும்ல, அந்த மாதிரி யாரை சொல்கிறாங்க சொல்லுவாங்க, பேச்சுக்கு பேச்சு சம்மதம் போகலாம் சம்மதம் போகலாம் அப்படின்னு. அதுதான் நேசர்களுக்கு சந்தோஷம். அது அவங்களுக்குள்ள திட்டு கிடையாது. அந்த மாதிரி சர்க்கார் நாயகம் அவங்க கேசட்டில் வந்து அதிகமான பேர்கள் வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சம்மது மௌலானா. ஷேகுடைய அதபே தெரிலப்பா உங்களுக்கு அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்க. நீங்கள் போய் ஏங்க ஷேக் அதபெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, அது வேற ஒருத்தர் சத்தம் போடுறதுக்கு அப்படி. ஷேக் நடந்தால் பின்னாடி போகணும், இரவு நேரமாக இருந்தால் ஷேக் நடந்தால் முன்னாடி போகணும். இவர் நைட்டு ஏதாவது பூச்சி போட்டு வந்துடும், ஷேக்கா நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு. சுபீர் ஷா இருக்கிறாரு, இந்த சம்மது மௌலானா இருக்கிறாரு, பயங்கரமான ஆள் அப்படின்னு சர்க்கா சொல்லுவாங்க. இது யாருக்கோ சொல்ல வேண்டியது, அவர்களை வந்து அப்படி வச்சுக்கோ, பேச்சுக்கு பேச்சு செல்லமாக சொல்கிறது. அந்த மாதிரி இது ஷேகமானுடைய பழக்கம். சர்க்கார் வந்து ரமதானில் இங்கே இருக்கவே விட மாட்டாங்க அவங்கள. இங்கே வந்தாங்கன்னு, ஏப்பா நீ நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பயான் திரும்பி எங்கிட்டே பேசுறதுக்காண்டியா உடனே வச்சிருக்கு, நீ போய் உலகமெல்லாம் லாயிலா இல்லை பேசு, இங்கே இருக்காத அப்படின்னு அமுச்சு விட்ருவாங்க. அவங்க உலகமெல்லாம் போய் லாயிலா இல்லை பேசுவாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க, நான் எந்த அளவு நேசிக்கிறேன் லாயிலா இல்லா சொல்லக்கூடியவர்களை, கலிமாவை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய முரீதை, எல்லா முரீதையும் நேசிக்கிறேன். சில முரீது என் கண்ணு மாதிரி, சில முரீது என் காது, எல்லாம் மனுஷனும் காதும் கண்ணும் தேவை, மூக்கும் தேவை, உதடும் தேவை, பல்லும் தேவை, கையும் தேவை, காலும் தேவை. ஒவ்வொரு முரீதையும் ஒரு உறுப்புகள் போன்று நேசிக்கிறேன். ஆனால் சிலரை என் உயிர் மாதிரி நேசிக்கிறேன். அது யார்? நான் செய்த இந்த லாயிலா இல்லல்லாவுடைய சேவையை மக்களுக்கு மத்தியில் செய்பவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு அமுச்சு விட்ருவாங்க. ஒரு ரமதானில் சுபீர் ஷா கபிலா விசா கிடைக்கலையா என்னன்னு தெரியல, அங்கே இருக்கிற மாதிரி ஏற்பட்டு போச்சு. இப்போ சர்க்கார் இங்கே இருந்துட்டீங்கல்ல, டெய்லி இங்கே பயானுக்கு வந்துடணும் அப்படின்ட்டான். அப்போது டெய்லி பருவச்சேரி போய் டெய்லி பயானுக்கு வந்துடுவாங்க. மகரிப் தொழுதுட்டு இஃப்தார் செஞ்சுட்டு கிளம்புவாங்க காரில். 10 மணிக்கு வருவாங்க, தராவி தொழுதுட்டு சர்க்கார் பயான் 1.5 மணி நேரம் பயான் சார் செஞ்சுட்டு 2 மணிக்கு கிளம்பி பருவச்சேரி போயிடுவாங்க காரில். டெய்லி வருவாங்க. அப்படி டெய்லி 1.5 மணி நேரம் பயான், 1.5 மணி நேரம் பயான் அப்படி சபையை உலுக்கிடுவாங்க. அவுலியாக்கள் சரித்திரம் தான் சொல்லுவாங்க. ஆயாத் ஹதீஸ் நாம் சொல்கிற மாதிரி ஆயத்துக்கள் ஹதீஸுகள்லாம் அதிகமாக வராது. வலிமார்கள் சரித்திரம், அதிலும் குறிப்பாக ஃபைஸ் நஹத்துடைய சரித்திரங்கள், இது மாதிரி ஷேகுமார்கள் வாழ்ந்த சரித்திரம், சர்க்காரை பற்றி செய்திகள் சொல்லுவாங்க. மொத்த சபையும் அழுதுரும். 1.5 மணி நேரம் பேசுவாங்க. சர்க்கார் அப்படியே பச்சைக்கண்ணு வாக்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. அதிகமாக அப்படி ரசித்து கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம், ரமதான் 30 நாளும் அந்த மாதிரி சொல்லி சர்க்கார் சில வார்த்தைகள் வரலாம், இது வேகமாக சொல்லிட்டு போகிறீங்க, கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்கம்மா. சுபீர் ஷா கபிலா பயன் இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பிற்காலத்தில். ஆரம்ப கால பயணம் வாலிப பருவத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி பயணம் செய்கிறீங்கன்னா ஆரம்பிக்கும் போது மெதுவாக போகுது, அப்புறம் பார்த்தா கட்ட 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 கடன்னு போகிறீங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கிளம்பும் போது மெதுவாக கிளம்பும். சர்க்கார் சொல்லி கேட்டாங்க, சிக்கு புக்கு சிக்கு புக்கு போப்பா சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு சிக்கு புக்கு சிக்கு சிக்கு. அந்த மாதிரி உங்க பயான் இருக்கு. ஆரம்பத்தில் மெதுவாக விளங்குது, பயான் உச்சகட்டமாகி உணர்ச்சிகரம் பேசும்போது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கட்ட 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 கட்டன்னு பேசுறீங்க, எங்களால் பிக்கப் பண்ண முடியலையே, கொஞ்சம் மெதுவாக தான் பேசுறதான் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கார் நாயகம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு உணர்ச்சிகரமாக வந்துச்சுன்னா சபையே ஒரு ஆட விட்டுருவாங்க. அப்படி எல்லாரும் ஓன்னு ஒரே அழுக குத்தம். அப்படி அந்த மாதிரியான ஆரம்ப கட்ட பயான்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிற்காலத்தில் வயது முதிர்ந்த காலத்தில் தளர்ந்து போயிட்டாங்க. அவங்க பேச்சு அமைதியாக தான் இருந்துச்சு. ஆரம்ப கட்ட பயான் நாங்கள்லாம் ரொம்ப ரசிகர்கள். நாங்கள்லாம் இதுக்கு சுபீர் ஷா கபிலாவுடைய பயானுக்கு எப்படா வருவாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். ஒரே சிரிக்க விடுவாங்க, அழுக விடுவாங்க. சிரிப்பு கதை சொன்னாங்கன்னா உளுந்து உளுந்து எல்லாம் சிரிப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய எல்லாரும் சிரிக்க விட்டுருவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுல் அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தான். அப்போது
டெய்லி பயான்ஸ் விட்டுருவாங்க சர்க்கார். டெய்லி 1.5 மணி நேரம் பயான் செய்வாங்க. எந்த சபைகள்லையும் அவங்கள தான் முற்படுத்துவாங்க சர்க்கார். தாதா சர்க்கார் சபையும் சரி, ஜமால் சர்க்கார் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் கல்யாணங்களில் சுபீர் ஷேக் அப்துல்லா தான் முற்படுத்துவாங்க. அவங்க ஹலீஃபாக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கள பேச விடுறதில்ல, சுபீர் ஷேக் அப்துல்லா முற்படுத்திடுவாங்க. ஏன்னா அந்த சபைக்கு எப்படியாப்பட்ட சபை, அந்த சபைக்கு நம்ம உருதுவில் பேசினா உருது, இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷில் பேசுவாங்க. இங்கிலீஷு, உருது, தமிழ் எல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். அவங்களுக்கு அரபிகளுக்கெல்லாம் பையத்து கொடுத்து உருதுவில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. அரபிகளுக்கு நிறைய பையத்து கொடுத்துருக்குறாங்க அரபு நாட்டில் போய். அதனால் இந்த சபை எப்படியாப்பட்ட சபை, அந்த சபையில் எப்படி பேசினா அந்த மக்களுக்கு பொருத்தம். வந்திருக்கிறது யார், ஆலிம்களாக இருந்தால் ஆலிமுக்கு தகுந்த மாதிரி, எஜுகேட்டர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் எல்லாம் அவங்க கொடுத்துருந்தான். ஒரு தடவை ஒரு நாகூர் ஷெரீஃபில் ஒரு மீட்டிங் நாங்கள்லாம் போயிருந்தோம். ஜமால் சர்க்கார் சிறப்பு பேச்சாளர் தர்காவுக்கு உள்ள அந்த மைக்கு மொத்த நாகூர் கட்டியிருக்கு. முதல்ல நாங்கள்லாம் பேசணும், சுபீர் ஷேக் அப்துல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. கடைசியாக இறுதி பேருரை யார், ஜமால் சர்க்கார். ஜமால் சர்க்கார் ஏதோ செய்தி சொல்ல வந்தவங்க, அவங்க மைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கட்டியிருக்கு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கட்டியிருக்கு, ஃபுல்லாக எல்லாம் கட்டியிருக்கு, போலீஸ்காரர் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. ஜமால் சர்க்கார் ஏதோ பேச்சில் இந்த ஆயத்தை அவங்க ஆயிரம் வந்துருச்சு. ஃபக்துல் முஷ்ரிக்கீன் ஹைசு வஜத்துமு, முஷ்ரிக்கீன்கள் ரொம்ப நெருங்கி பழகிறீங்க, காஃபிர்கள்ட்ட பழகிறீங்க, இல்லை உங்கள்கிட்ட அந்த கலாச்சாரம் வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டே வர்றாங்க. சொல்லும்போது அந்த வார்த்தை வந்துருச்சு, என்னண்டு எங்கே கண்டாலும் காஃபிர்களை வெட்டுங்கன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை மொத்தமும் நிறைய நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க. அது போர் சமயத்தில் இறங்கின ஆயத்தை. அந்த ஆயத்தை சொல்லி தர்ஜுமா வச்சுட்டாங்க. டக்குன்னு அவங்க வணங்கிட்டாங்க, ஆஹா இந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையே, இது சொல்லிட்டோமே அப்படின்ட்டு பயானை முடிச்சுக்கிட்டு இறுதி பேருரை சுபீர் ஷேக் அப்துல்லா அவர் உரையாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இருக்கேன் அந்த சபையில். சுபீர் ஷேக் முந்தைய பேசிட்டாங்க, எல்லா நாளுக்கு 1.5 மணி நேரம் பேசி முடிச்சாச்சு. கடைசியாக ஜமால் சர்க்கார் இந்த மாதிரி வார்த்தை வந்தவுடனே அவங்க கூப்பிட்டுப்பா, இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டுப்பா, நீ சமாளிச்சுக்குவா அப்படின்ட்டு சொல்லிட்டு இறுதி பேருரை சுபீர் ஷேக் அப்துல்லா அவர் பேசுவார்கள் அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு எல்லாரையும் ஐஸ் வச்சு அப்படியே போலீஸ்காரங்க, ஆஹா என்ன அற்புதமான பேச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இஸ்லாம் மார்க்கம் ஒரு சிறு எறும்பை கூட கொல்ல சொல்லவில்லை. ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுக்காவிட்டால் நரகம் என்று சொன்னது இஸ்லாம். யாரையும் வற்புறுத்தவில்லை. ஆனால் கேவலப்படுவதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நீ உன் மீது போர் தொடுத்து நீ எவ்வளோ ஒதுங்கி சென்றாலும் மீறி உன்னை வந்தானேயானால் அவனை விட்டு விடாதே. வீரமும் இருக்க வேண்டும் மனுஷனுக்கு. உன்னை வெட்ட வந்தவனை விட்டு விடாதே, அவனை எதிர்த்து சண்டையிடு, கோழைத்தனமாக இருந்து விடாதே என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம நமக்கு தொந்தரவு கொடுக்குறவன் வந்தான்னா அவனை விட்டு விடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதை என்ன பெரியவங்க என்ன அழகாக சொல்லி காமிச்சாங்க பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க சொன்ன பேச்சை எடுத்து அழகாக சொல்லி முடித்தாங்க. அவங்க அப்போ தான் உயிரே வந்துச்சு ஜமால் சர்க்காருக்கு, நம்ம நல்லா பேசினப்பா அப்படின்னு, நல்லா சொன்னப்பா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சபைக்கு இப்போ இந்த மாதிரி பேசி யார் வந்திருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க ஆட வைக்கிற திறமை அல்லாஹ் தாலா சுபீர் ஷேக் அப்துல்லா கொடுத்துருந்தா. அப்போ அந்த மாதிரி இருக்கவே சர்க்கார் அவங்களை பொறுக்கி எடுத்து அவங்கள ஒவ்வொரு ஊருக்கும் அமுச்சு வச்சாங்க. அஜ்மானுடைய இந்த புறவச்சேரியில் இன்றைக்கி மதரசா இவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாகி இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே பையத்துக்கு அங்கே ஆலிம்களாக வெளியேறதுக்கு மூல காரணம் அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு சுபீர் ஷேக் அப்துல்லா தான். அவங்க அந்த ஊரில் கல்யாணம் முடிக்க போய் சர்க்காரை கூட்டிகிட்டு சர்க்கார் வந்த பின்னாடி எல்லாரும் பையத்து வாங்கி புறவச்சேரிக்கு முதல்ல சுபீர் ஷேக் அப்துல்லா வந்த பொழுது அவங்க தாடி வச்சுருந்தாங்க, பையத்து வாங்கிட்டாங்க, தாடி வச்சுருந்தாங்க. ஊரில் ஒருத்தருக்கும் தாடி இல்லை. அதனால் எல்லாரும் அவங்க மதராஸ்னு வந்திருக்காரு, தாடி வச்சுருக்காங்க. அவங்க பேரே மதராஸ் தாடி. ஊருக்காரங்க ஆணும் பொண்ணும் அவங்களை பேசிக்கிறதுக்கு பேர் மதராஸ் தாடி வந்துட்டாருப்பா, மதராஸ் தாடி அதுதான் அவங்க பேரே. மதராஸ் தாடி வராருப்பா அப்படின்னு பேசிக்குவாங்களாம். இதை போய் சர்க்காரில் சொன்னாங்களாம். சர்க்கார் சொன்னாங்க, சரிம்மா நீங்கள் ஒருத்தர் தாடி வச்சுருக்கீங்க, மதராஸ் தாடிங்கிறாங்க, அத்தனை பேரும் தாடி வச்சுட்டா, அத்தனை பேரும் தாடி வந்துச்சுன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி இவங்க போய் தஷ்கீல் பண்ணி அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு ஒவ்வொருத்தராக பையத்து வாங்கி புறவச்சேரியில் அவ்வளோ பேரும் பையத்து, அவ்வளோ பேரும் தாடி. எந்த அளவுக்கு தாடி அந்த ஊரில் அதிகமாகிடுச்சின்னு கேட்டால், நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூருக்கு டைம் பஸ் போகும். வரிசையாக முஸ்லீம் ஊரில் நிறையா இருக்குது. நாகப்பட்டினம் அடுத்து மஞ்சக்கொல்லை, சிக்கல், புறவச்சேரி, அப்படி சிக்கல், ஆழியூர், கீவலூர், அடியக்கமங்கலம்,
கூத்தூர் அடி உள்ள கூத்தூர் வரிசையாக திருவாரூருக்கு ஊர் இருக்குது. ஆனால் நாகப்பட்டினம் ஒருத்தர் தாடி வச்சு வேறுனா அவன் புறவச்சேரின்னு டிக்கெட் கொடுத்துருவான். தாடி வச்சாலே புறவச்சேரி தான் சார் அப்படி ஆயிடுச்சு. மற்ற எவன் தாடி வைக்கிறான்? அந்த அளவுக்கு அல்லாவுடைய ஃபசலை கொண்டு சிக்கல் எவனுக்கு தாடி இருக்காது. சிக்கல் மஞ்சள் கொல்ல கீவலூர் அதெல்லாம் தாடி வச்சு 2 பேர் தலையை தொப்பி போட்டு தாடி வச்சு ஏறினாலே யாராக தான் இருக்கும். அது கட்டாயம் புறவச்சேரி பிள்ளைங்களாம் இருப்பாங்க அப்படின்னு கண்டகிட்டருக்கே தெரியும். எனக்கு எந்த ஒரு சார் அப்படின்னு கேட்கவும் மாட்டான். தாடி வச்சு ஏறினாலே புறவச்சேரி தான். அந்த அளவுக்கு புறவச்சேரி முழுசும் அல்லாஹ்தால எல்லாமே முறிதுகள் ஆயிட்டாங்க. ஒருத்தர் 2 பேரை தவிர அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு எல்லாருமே பையத்து வாங்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கொண்டு கிடைச்சது. மதரசாவை அல்லாஹ் சர்க்காரை உருவாக்குனாங்க. அதற்கு உருவாக்குற காரணமும் சுப்ரி ஷாஹிபுல்லாவுடைய அந்த முயற்சிகள் இருந்ததால் கடைசியாக சர்க்கார் ரஃபீக் ஷாஹிபுல்லா ஜமால் சர்க்கார்லாம் மதரசா உருவாக்கி வளர்த்தாங்க. கடைசியாக ஜமால் சர்க்கார் வஃபாத்தான பின்னாடி ரஃபீக் ஷாஹிபுல்லாவும் போயிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் வசூல் பண்ணுறதுக்கும் எனக்கு பணம் இல்லை, வசூல் பண்ணி உனக்கு ஆள் இல்லை, இருந்த காசெல்லாம் தீர்ந்துட்டே வந்து ஒரு நேரம் வந்துச்சு. கடைசியாக கையில் காசே இல்லை. போகிற மாதம் 50 பிள்ளைங்க ஓதுறாங்க, 7 ஆசிரியருக்கு நான் இருக்கிறேன், இனிஷாக்கவில் இருக்கிறாங்க, 7 ஆசிரியர்கள் இருக்கிறோம், கையில் அறவே காசு இல்லை. ரஃபீக்ஸை வசூல் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க மாதம் விட்டு போயிட்டாங்க. ஜமால் சர்க்கார் வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த டைமில் ஒரு பைசா கையில் காசு. ஒரு நேரம் வந்துச்சு, இன்றைக்கியோட கையில் 0. நாளைக்கு செலவு பண்ண சாமான் வாங்குறதுக்கு காசு இல்லை, நாளைக்கு காய்கறி வாங்க காசு இல்லை, சம்பளம் கொடுக்கவும் காசு இல்லை. அப்படி வந்துச்சு. அப்போ தான் சுப்ரி ஷாஹிபுல்லா சொன்னாங்க, இப்படி இனிமேல் நம்ம சும்மா உட்காந்துருக்கூடாதுப்பா, நம்ம அதுக்காக முயற்சி செஞ்சு தான் சரி வரும். நில் மனசாவுடைய காசு எவ்வளோ? அறவே இல்லை, 0, கணக்கு 0. அப்போ அன்னைக்கு அவங்க திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே கல்யாணத்தை 10,000 காசு கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதியாவா கல்யாணத்துக்கு போய் பயனில் செஞ்சுட்டு நேராக வந்து நான் சொன்னேன், சர்க்கார் பைசா அறவே மனசால் இல்லை, நாளைக்கு காய்கறி வாங்கலும் காசு இல்லை, நாங்கள் இந்த 10,000 வச்சுங்க அப்படின்னு முதல்ல அவங்க கையில் இருந்த 10,000 ரூபாயை தூக்கி கையில் கொடுத்தாங்க. இனிமேல் அல்லாஹ் தஆலா நில் என்று மறுபடியும் இந்த நிலைமை வராது, 0ன்ற நிலைமை மறுபடியும் வராது இன்ஷா அல்லாஹ். அப்படிங்க கொடுத்துட்டு 10,000 அன்றைக்கி செலவு வந்துருச்சுங்களா, வாங்க கிளம்பும். இப்போ இந்த மாதம் செலவுக்குள்ள எவ்வளோ வேணும் அப்படின்னு கணக்கு போட்டு வாடகை மனசாவுடைய சாப்பாடு செலவு உஸ்தாமான சம்பளம் எல்லாம் சேர்த்து 1.25 லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, வாங்க போகலாம் அப்படின்னு. அடுத்த நாள் மிஸ்கின்னு ஒரே காரில் சுப்ரி ஷாஹிப் அவங்க காரில் மிஸ்கின்னு ஐனி ஷாஹிபுல்லா படவாப்பா 4 பேரும் கிளம்பியாச்சு. ஊராக போகிறது, ஒரு ஊராக காலையில் 5 கிளம்பிடுறது, ஒரு ஊருக்கு போகிறது. அதில் வந்துட்டு அந்த மாதம் வருமானம் வந்துன்னா நிப்பாட்டிடுறது, அந்த மாதத்துக்கு செலவு காசு வந்து திரும்ப அடுத்த மாதம் கிளம்புறது. இப்படியே மாதத்துக்கு 5 நாள் 6 நாள் சொல்லுவார். நம்ம ரமலான் வரைக்கும் ஓடிச்சு. ரமலான் வந்தவுடனே ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கிறது இல்லை. நானும் சுப்ரி ஷாஹிபுல்லா என்னை கூப்பிட்டு கிளம்பிடுவாங்க. பட்டு ஒரு 7-8 லட்சம் ஒரு 6 மாதத்துக்கு தேவையான காசு வந்துருச்சு ரமலானில். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் அல்லாஹ் தஆலா மதரசாவை திரும்ப 50 பேர் ஓதி பெரிய அளவில் அல்லாஹ் கொண்டு வந்தான். அப்படி போகும்போது கொஞ்சம் நஞ்ச காட்சியாக பார்த்தோம். வசூல் போகும்போது அவன் ஆஷிக்குங்கிற இடத்துக்கு போனால் அது வேறு, துசாவுலுங்கிற இடத்துக்கு போனால் அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு தடவை வடகரை அடங்குடியே தெரியல, ஹபீபுர் ரஹ்மான் ஹாஜியார்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கொடைவல்லல் அப்படின்ட்டு நிறைய பள்ளிவாசம் கட்டி கொடுத்துருக்காங்க. சுப்ரி ஷாஹிபுல்லாவுடைய பயான் மேலே அவங்க அவ்வளோ ஆசையம். அவங்கள்ட்ட போகலாம் அப்படின்ட்டு 4 பேர் போயிருந்தோம். மாதோடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதம் சம்பளத்துக்கு கூட காசு இல்லை, நீங்கள் ஏதாவது கொடுங்க அப்படின்னு போய் சுப்ரி ஷாஹிப் சொன்ன உடனே, இப்படியே ஆஜமானே இதான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் அவங்க பில் புக்கு அங்கே செக் புக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்து கையெழுத்து போட்டு அதில் கொடுத்து செக் எழுச்சு, நீங்கள் எவ்வளோ வேணும் எழுதிக்கிங்க, எவ்வளோ வேணும் காசு எழுதிக்கிங்க அப்படின்ட்டா. ஹபீபுரம் அல்லாஹ் தஆலா அவங்க ரஹ்மத் செய்யிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நான் காசு போடல, எத்தனை லட்சம் வேணால் எழுதிக்கிங்க உங்கள் இச்சு அப்படி கொடுத்துட்டான். நாமளாக இருந்தால் வாங்கி 10 லட்சம் தரணும். அவர் கோடீஸ்வரர், கோடி கூட பேங்கில் இருக்கும், போகிற எத்தனை கோடி வேணா இருக்கும், 10 லட்சம் போடணும்னு நமக்கு ஆசை வரும். பிளாங்க் செக் கையில் கொடுத்துட்டாங்க, கையெழுத்து போட்டு வேறு எழுதி எவ்வளோ வேணும் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு, பணம் போட்டுங்க அப்படின்னு. சுப்ரி ஷாஹிப் திரும்பி பார்த்து கேட்டாங்க, எப்பா இந்த மாதம் இன்னும் எவ்வளோ தேவை உங்களுக்கு, இந்த ஒரு மாதமாக நல்லா கொடுப்பான், இந்த மாதம் எவ்வளோ தேவை செலவு, இந்த மாதம் 50,000 ரூபா தேவை இன்னும் அப்படின்னு. 50,000 போடுங்க, இந்த 50,000 போட்டு கம்மியாக போட்டிருக்குறீங்க, இல்லை எனக்கு இப்போ அதுவாக தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கிறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு 50,000 வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்படி 2 மாதம் அது இப்படி வச்சு ஒரு மாதம் வந்து கையில் 75,000 சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்குற நாள் நெருங்கிடுச்சு, 75,000 காசு கையில் தேவை.
சரி வாங்க போவோம், அல்லாஹ் பிஸ்மில்லான்னு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பி இளந்தங்குடின்னு ஒரு ஊருக்கு போனோம். அங்கே போனால் நம்ம சுப்ரு ஷேர்மானுடைய முரீது முகமது இஸ்மாயில் நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்களுடைய துணைவியார் பேர் ஹுதாமா, ரொம்ப பெரிய ஸ்ரீதேவி அவங்க. அவங்க அல்லாட்ட போயிட்டாங்க. இப்போ அந்த அம்மா வந்து தரீக்கத்தின் மீது அவ்வளோ நேசம் உள்ளவர்கள் அந்த அம்மா. ஜி நானும் சுப்ரு ஷேக்பிலாவும் ஒவ்வொரு வாரமும் கிளம்பி வாரம் கிளம்பி பயானுக்கு போயிடுவோம். ஏதோ ஒரு இடத்த சும்மா மாயவரம் தாலுக்காவில், எங்கள் கும்பகோணம் தாலுக்காவில் ஒரு ஊர்லேயும். மாயவரம் தாலுக்காவில் எப்போ பயானுக்கு போனாலும் ஏதோ ஒரு பள்ளியில் பயானு, சாப்பாடு ஹுதாமா வீட்டில். 20-30 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எங்கே பயானுக்கு போனாலும் ஜும்மா சாப்பாடு ஹுதாமா வீட்டில். வந்து சர்க்கார் இங்கே தான் சாப்பாடு அப்படின்றோம். போனால் வகை வகையாக காடை, கோழி, மீன் வகை வகையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஹுதாமாங்கிறவங்க ஷம்சுல் ஹுதாவா நூருல் ஹுதாவா அவங்க பேர், சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ரொம்ப காலம் ஆச்சு இல்லையா, நான் 10-15 வருஷம் ஆச்சு, மறந்துட்டேன் பேர். ஹுதாமான்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபைஸ் இனாயத்துடைய முரீது. அவங்க வந்து சுப்ரு ஷா மேலே ரொம்ப முகப்பத்தாக இருப்பாங்க. அவங்க குடும்பமே, அவங்களுடைய கணவர், மகள் எல்லாமே. எங்கே வேணும் சுற்றுவோம். மாயவரத்தில் பெரிய பள்ளியில் பயான் நடக்கும். முடிச்சுன்னா அடுத்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இளந்தங்குடியில் சாப்பாட்டுக்கு வந்துடுறது. சாப்பாட்டுக்கு வந்தால் நாங்கள் 2 பேர் தான் வர்றோம். கூட அப்துல் கரீமஸ் வருவாங்க, நஜிமுதீன் மோலா வருவாங்க, ஃபைசி அவங்க வருவாங்க. 2 பேர் தான், 4 பேருக்கு சாப்பாடு இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள உலமாக்களையும் கூப்பிட்டுக்குவாங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள், பக்கத்து பள்ளியில் உள்ள மக்கள், அவங்க 7-8 பேர், தான் சொந்தமாக 4 பேர் கூட்டுக்குவாங்க. ஆக மொத்தம் 30 பேர் 40 பேருக்கு சாப்பாடு வச்சுருவாங்க. வகை வகையாக காடை, இது மீன், கறி, கோழி, மட்டன், பிரியாணி வச்சு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அது அடுத்த வாரம் வேறு எங்கேயாவது பயான் இருக்குமோ, அந்த பயானை முடிச்சுட்டு இங்கே வந்துடணும் அப்படின்றாங்க. பயானை முடிச்சுட்டு நேராக அங்கே போயிடும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மர்க்கஸ் மாதிரி. மாயவரம் சுற்று வட்டாரங்கள் எங்கே சுற்றினாலும் சாப்பாட்டுக்கு ஹுதாமா வீட்டுக்கு வந்துடுறது. கும்பகோணத்தில் எங்கே சுற்றினாலும் அங்கே சுற்று வட்டாரம் பயானுக்கு போனால் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, ஜிர்ஜிஸ்ன்னு ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தாங்க. அவங்களுடைய மகளார் அவங்க, சுப்ரு ஷேக்குடைய முரீது அவங்க. அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு, நான் நாட்களில் 15 வருஷம் ஆச்சுல்ல எனக்கு. நேராக அவங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு போயிடுறது. அவங்க எங்கே போனாலும் இங்கே தான் சாப்பாட்டுக்கு வரணும் சர்க்கார் அப்படின்றவாங்க. நேராக அங்கே போயிடுறது. வகை வகையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. வகையாக இத்தனை வகை கொடுத்து செஞ்சு வச்சு, அது மட்டும் இல்லை, மிச்சம் எந்திரிச்சு நாங்கள் போகும்போது டிஃபனில் அந்த 4-5 காடையை போட்டு மூடி, சரி அது வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் கொடுங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. கும்பகோணத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய வாப்பா பேர் ஜிர்ஜிஸ்ன்னு தெரியும், அந்த அம்மா பேர் என்ன எனக்கு தெரியல. அவ்வளோ சர்க்கார் மேலே முகப்பத்தாக இருப்பாங்க. அந்த அம்மாவுடைய மகனார் கூட டாக்டர் படிச்சுட்டு இருந்தார். சரி ஞாபகம் வந்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு ஷேகுமாரில் மதிச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் ஒருத்தர் போனால் நாங்கள் 2 பேர் 3 பேர் போவோம். சாப்பாடு பார்த்தா 50 பேர் செஞ்சு வச்சுருவாங்க. சர்க்கார் நீங்கள் வரும்போது எப்படி அவங்கள விடுறது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஹுதாமா அவங்க வீட்டுக்கு போனோம். இந்த மாதிரி இந்த மாதம் அங்கே வந்து சம்பளத்துக்கு காசு இல்லை அப்படின்னா, அவங்க கணவர், அவங்க பேர் முகமது இஸ்மாயிலா என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்க கணவர் என்ன செஞ்சார், அதே மாதிரி பிளாங்க் செக் எடுத்து கொடுத்து, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைப்பீங்க சர்க்கார், ஃபிதாக்க அபி உம்மி, எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம், நீங்கள் எவ்வளோ வேணும் எடுத்துங்க சர்க்கார் அப்படின்னு சொன்னார். இந்த கேட்டாங்க எவ்வளோமா தேவை, 75,000 தேவை இந்த மாதம், 75 75,000 போட்டு ஒரே செக்கில் காசை கொடுத்தாங்க. இப்படி கண்ணியமாக கொடுத்தவங்களும் இருந்தாங்க. முத்துக்கணக்கான இடத்துக்கு போகணும் சுற்று புரோச்சர் மசா வசூலுக்கு. நான் சுப்ரு ஷாக்குபில்லா, ஐனி ஷாக்குபில்லா, படாவாப்பா. ஒரு சில இடங்களுக்கு போய் வேடிக்கையாக நடந்திருக்குது. ஒரு வீட்டுக்கு போகிறோம், 10 படி கட்டிருக்காங்க வீட்டுக்கு மாடியிலேயே, அண்டர் கிரவுண்ட்லாம் வச்சு படி மேலே. இங்கே போங்கன்னு சரி தெரிஞ்சதான் இங்கே பழக்கப்பட்டவர் தான். சரின்னு அவர் வீட்டுக்கு போனால், இங்கேருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் மாடி ஏறி போகிறோம். கதவுக்கு திறந்த மனுஷன் என்ன வசூல் அங்கேயே நில்லுங்க, உள்ளே கூட கூப்பிடல, வெளியே வாசலே நில்லுங்க, உள்ளே வந்துடாதீங்க அப்படின்ட்டு போய் 500 ரூபா காசு கொண்டு சரி போயிட்டாங்க அப்படின்னு. காரு காசே 2000 கொடுத்து வந்துருக்கு, காருக்கு பெட்ரோல் காசு கொடுத்தாங்க. சரி ஒன்றும் பதில் பேசலை. சரிங்களா, யாரும் அமைச்சிட்டு வந்துட்டான். இப்படி ஒரு ஊருக்கு, இன்னொரு ஊருக்கு போயிருந்தோம். அங்கே போய் காவு தட்டுறோம். அவங்க உள்ள இருந்து அஜத் அவங்க பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் வாங்க. இல்லைங்க, இவ்வளோ பேர் முக்கியமாக நல்லா வந்திருக்கிறோம். அஜத் பெரிய அஜத் வந்திருக்கிறாங்க, மஸ்தாவுடைய நாசர் அஜத் ஐனி ஷாக்குபில்லா வந்திருக்கிறாங்க, ஊர் தலைவர் வந்திருக்கிறாரு, சுப்ரு ஷாக்குபில்லா வந்திருக்கிறாங்க, எல்லாம் சொல்.
யார் வந்தாலும் சரி அவங்க உடம்பு சரி இப்பெல்லாம் பார்க்க முடியாது, போங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை இந்த ஒரு அம்மா கேட்குது, ஒரு மனுஷா வசூலுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு. போங்கன்ட்டாங்க. சரி நான் திரும்பி வரோம். உள்ளங்க சரி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுச்சு அந்த அம்மா. சரி நான் போனேன். கேட்டா நான் சின்ன பையன், நான் போனேன். 200 கொடுத்து 200 வச்சு பில்லை போட்டு கொடுங்க அப்படின்னு பார்த்தேன். ஐநூறு சார்ஜ்ங்களா? வேணாம் அதையும் திருப்பி கொடுத்துட்டு வந்திருப்பா, வேணாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சுபீர் வாங்கிக்கம்மா 200 அது ஒரு மசாலா, ஒரு இட்லி வாங்கி போகலாம், பிள்ளைங்க ஒரு நாஸ்டாவுக்கு ஆச்சு, வாங்கிங்க அதையும். வேறு அவங்களுடைய நசீப் அவ்வளோதான் அப்படின்ட்டு அதை வாங்க அதுக்கும் வாங்கி 200 பில்லை போட்டு கொடுத்துருந்தாச்சு. இந்த மாதிரி இப்போ பல சொன்னால் வேடிக்கையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இந்த ஒரு 4-5 வருஷம் வசூல் பண்ண காட்சிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போனோம். போய் போனோன்னா அவர் சுபீர் ஷாஜி மக்கள் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, எதுக்கு வந்திருக்கீங்க ஜமானே அப்படின்னு கேட்டேன். இத்தனை பேர் இத்தனை உலமாக்கள் வந்திருக்கீங்களே, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, இது மரசாடைய வசூலுக்கு. சத்தமாக பேசாதீங்க, பிவி கால் விழுந்துற போது சத்தமாக பேசாதீங்க அப்படின்ட்டு உள்ளே போய் எங்கேயோ ஒழிச்சுட்டு தலைவணிக்கையில் எங்கே 5000 காசை கொண்டு கொடுத்துட்டு, இது வந்து பில்லும் வேணாம் ஒன்றும் வேணாம், இதை பற்றி பேசவும் வேணாம், இது வச்சுங்க மனசாக்காண்டி வச்சுங்களா. இப்போ பிவி வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி கேட்டு அவங்க விலை கொடுத்தாலும் வாங்கிங்க அப்படின்னு. சம்பாதிக்கிறலாம் இவர், வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாரிச்சது அவர். ஆனால் கண்ட்ரோல் பிவிட்ட. கொஞ்சம் கழிச்சு அங்கே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க சேர்த்து அப்படின்னு பிவி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி மசா வசூலுக்கு வந்திருக்குறான். அப்படிங்களா? சரிங்க சேர்த்து, நிறைய பேர் வரதான் செய்கிறாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு பில்லு போட்டுங்க சேர்த்து, பில்லு வீட்டுக்கார மேலேயே போடுங்க அப்படின்ச்சு. உட்காந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்குமா, செலவு நிறையா இருக்குது, செலவு நிறையா இருக்குது தான் செய்துங்க சேர்த்து, எங்களுக்கும் இருக்குது தான் செய்து, 100 ரூபாய்க்கு போட்டுங்க சேர்த்து, 200 போட்டுங்க சரி போதும், 200 போட்டுங்க அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 200 பில்லை போட்டு வீட்டுக்கார பில்லே போடுங்க அப்படின்ட்டு அவர் பறக்கிறதுக்கு அவர் கையிலே கொடுங்க பில்லு எடுத்து, பிஸ்மில்லான்னு வாங்குங்க. ஜி வாங்கிக்கிறேம்மா அப்படின்ட்டு 200 பில்லை பிஸ்மில்லான்னு வாங்கி 200 காசை உள்ள வந்து அந்தம்மா எடுத்து கொடுத்தோன்னா அவர் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க. அப்படின்னு கொடுத்துட்டு எங்களுக்காக சிரிப்பே தாங்க முடியல, அப்படி சிரிப்பு. 200 வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக சம்பாதிக்கிறது அந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது முழுசும் கணவன்மார்கள், கண்ட்ரோல் முழுசும் யார்கிட்ட. இன்னும் வேடிக்கையாக இருக்கும், புருஷன் வந்து 2 வருஷம் இருக்கா வந்துட்டு போகிறானு இல்லையா, காசு போனால் கண்ட்ரோலு பேங்க்கு பேலன்ஸு எல்லாமே வந்து பஞ்சாதி பேரில் தான் இருக்கும். கடைக்கு போனாருன்னா இவர் பின்னாடி தான் போவார், ஷாப்பிங் போய், அவங்க தான் இல்லை ஷாப்பிங் போய் அந்த பொட்டச்சிங்கன்னா பழக்கம் ஜவுளி கடை எல்லாமே போய் இவர் பின்னாடியே தான் போவார். அவர் அவங்க தான் தள்ளி தள்ளி நான் சாமான் எடுத்து வச்சுட்டு, ஏங்க இதுக்கு பில்லை போட்டுருங்க, நான் ஜி ஜவுளி கடைக்கு போனால் அந்த சேர் எடுத்துட்டு, ஏங்க இதுக்கு பில்லை போட்டுறேன், சரி போட்டுறேன் அப்படி. அந்த மாதிரி பின்னாடி தான் போவார் அவர். முன்னாடி அவங்க தான் கம்பீரமாக நடந்து போவாங்க, அந்த பெண்கள் பின்னாடி தான் அவர் போவார். நிறைய வருஷம் மாதிரி நடக்குது. அது அவர் போனோன்னா இவர் பின்னாடியே போய் பில்லை போட்டுறேன், அஜி போட்டுறேம்மா அப்படின்னு. கணவருக்கு கணவருக்கு சட்டை எடுக்கிறது, அந்த அம்மாவுக்கு சேலை எடுக்கிறதும் அந்த அம்மா தான். கணவருக்கு சட்டை எடுக்கிறது, கையில் எடுக்கிறது, இந்த கைலி நல்லா இருக்குது, உங்களுக்கு தெரியாது நல்லா இருக்குது, அதிகமாக இருக்குது, அதை கொடுமா அந்த கைலி கொடுங்க அப்படின்னு கைலி வாங்கிக்குவாங்க. அந்த வெளிநாடு போகிற ஊர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் அப்படி தான் நடக்குது. இவர் பின்னாடியே போவார், டாமி வா அப்படின்ட்டு அப்படின்னா இவர் அப்படின்னு சொல்லுவார், அவங்க பின்னாடியே போவாங்க. அந்த மாதிரி நடக்குது. இதை பார்த்து ஒரே சிரிப்பு எங்களுக்கு. சம்பாதிக்கிறது அவரு, காசு அவருது, கண்ட்ரோல் முழுசும் பிவி தான். அதை முந்தைய செஞ்சு அவர் 5000 கொண்டு கொடுத்து வச்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். அந்த மாதிரி ஊர் கூட ரமலானுக்கு இதுக்கு போயிடுவோம், மெட்ராஸு பாரக் பிளாஸாவில் நானும் சுபீர் ஷாக்கிலாம் தங்கியிருப்போம். ஒரு ரூம் போட்டிருப்பாங்க. சுபீர் ஷாக்கில் வந்து அல்லாவுக்காக நாம் போகும்போது அதில் செலவழிக்கிறதுல கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க, நல்லா செலவழிக்கணும். ஒரு சின்ன ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படிங்க, நல்ல ஹோட்டல், மாதம் ஒரு நாளைக்கு 2000 இருக்கும். அங்கே ஹோட்டலில் போய் தங்குவாங்க, ஏசி ஹோட்டல். ஏன்னா பெரிய ரூமாக இருக்கும், விருந்தாளிங்க நிறைய பேர் வருவாங்க, முறிஞ்சில் வருவாங்க, அவங்களாம் பார்க்கறதுக்கு உட்காரதுக்கு தொழுகிறதுக்கு வசதியாக இருக்கணும்ல. இதிலெல்லாம் நம்ம போய் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நல்ல ரூமா 2000 3000 இருக்கும். அந்த மாதிரி இடமா பிடிப்பாங்க. அல்லாவுடைய ஃபசலை கொண்டு அந்த ரூமில் பிடிச்ச 2000 கொடுத்ததுக்கு 3000 கொடுத்தா அது வேஸ்ட்டாக போகாது. ஏன்னு கேட்டால் மதியானத்துலேருந்து ரம்ஜான் பார்த்தீங்கன்னா சஹருக்கு நானும் நிஜமான உட்காந்துருப்போம். சஹருக்கு 2 பேர் இருப்போம். அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு முஜீப் மூலம் சாப்பாடு கொண்டுருவாங்க, 2 பேரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு படுத்துருவாங்க. நிஜமா அவங்களுடைய ப்ரோக்ராம் 4 to 4:30 எஜமான ப்ரோக்ராம் டிவியில் ஓடும். சஹர் நிகழ்ச்சி, சுபீர் ஷாமி பேசுகிற நிகழ்ச்சி ஓடும். அதை பார்த்துட்டு படுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சு நான் முடிவு வர ஆரம்பிச்சிடுவாங்க. வந்தால் ஒருத்தவங்க 2 பேர் 4 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க.
இஃப்தாருக்கு பார்த்தா 80 பேர் 90 பேர் வந்துடுவாங்க. எந்த ஹோட்டலில் உள்ளே விடுவாங்க, பெரிய ஹோட்டலுக்கெல்லாம். ஆனால் அந்த ஹோட்டலில் எப்படின்னா ஃபுல்லாக ரூமில் உட்காந்து பக்கத்து ஒரு ரூமுக்கு நட இருக்குல்ல, நட முழுசு உட்காந்துருவாங்க ஜனங்க, ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. ஃபுல்லாக 80 பேர் 90 பேர் உட்காந்து எல்லாம் ஆளாளுக்கு கஞ்சி ஊற்றி வாங்கிட்டு வருவாங்க, வடை ஒருத்தவங்க வாங்கிட்டு வருவாங்க, சமோசா ஒருத்தவங்க, எல்லாம் பங்கு வச்சு 80 பேரும் சாப்பிட்டு அத்தனை பேர் அங்கே மகரிப் தொழுதுட்டு அப்போ அத்தனை பேரும் உட்காந்து பயான் நடக்கும். மிஸ்கின் 1/2 மணி நேரம் பேசுவாங்க, சுபர்ஷன் 1 மணி நேரம் பயான் செய்வாங்க. இஷா தொழுதுட்டு எல்லாம் இஷா தொழுதுட்டு தராவி தொழுது போவாங்க. அது வரைக்கும் ஹோட்டலுக்காரங்க வந்து அனுமதி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மற்றவங்க இடைஞ்சா இருக்குது பண்ணக்கூடாது சார். இப்போ சாதாரண ஹோட்டல்னால் 2 பேர் வந்துட்டாங்க தங்க கூட, 3ஆவது ஆள் வந்தாலும் கோச்சுக்கிறேன், 3ஆவது ஆள் வந்த மாதிரி தெரியுது யார் அப்படின்னு. அந்த ஹோட்டல் எஜமான் தங்குவாங்க. அந்த ஹோட்டல் பேர் பார்க் பிளாசான்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் எனக்கு. பார்க் பிளாசாவா இன்னொரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் மட்டும் அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு அவ்வளோ பேர் வருவோம், கண்டுக்கவே மாட்டோம். அவ்வளோ பேரும் லிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சரி மாட்டாங்க. அதனால அந்த ஹோட்டல் எஜமான் பிரியப்பட்டு போவாங்க. சுபர்ஷாக்கில் அந்த ஹோட்டலில் போய் தங்குவாங்க. அந்த ஹோட்டலுடைய முதலாளி இருக்கார், உண்மையில ரொம்ப ஆஷிக்கு. ஏதோ ஒரு வீட்டில் விசேஷம்னா எஜமான்ட்ட வந்து துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டு தான் போவார். அதனால் அவங்க முதலாளி விசுவாசமாக இருக்கிறதுனால அந்த ஊழியர்கள் யாரும் இந்த விஷயத்தில் தலையிட்டுக்கவே மாட்டாங்களா. அதனால் அந்த ஹோட்டலில் தங்குவாங்க. அது நாங்கள் போய் தங்குவாங்க. இஃப்தார் சஹருக்கு பார்த்தா 2 பேர் தான் இருப்போம், இஃப்தாருக்கு பார்த்தா 100 பேர் இருப்போம், 100 பேர். அப்புறம் 9-10 மணி தராவி தொழுது முடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பி ஒருத்தரா எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க எல்லாம். அந்த மாதிரி எத்தனையோ ரமலான்கள் அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு 1-2 ரமலான்கள் இல்லை. மிச்ச நேரம் பகலை வசூல் பண்ணுறது வசூல் வந்து வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, மாசா பற்றி மாசா காசு கொடுப்பாங்க, நான் பில்லு எடுத்து பில்லு போட்டு கொடுப்பேன். எல்லாருக்கும் ரமலானில் மட்டும் 7-8 லட்சம் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வருஷமெல்லாம் ஓடும். அந்த மாதிரி மதரசாவுக்கு கடைசி வரைக்கும் அவர் ஹசான் முஹ்சினாக இருந்தாங்க. பல 100 உலமாக்கள் உருவாவதற்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஹசான் உலமாக்களுக்கு உணவளித்தது, உலமாக்களை உருவாக்கினது, மதரசாவுக்கு ஹசான் செஞ்சது, அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சேவைகள் ஆச்சுங்களா. பொதுவாக அதிகமாக சொல்லுவாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் கம்பீரமாக ஒரு தொப்பி, அவங்க பயான்களை பார்த்திங்கன்னா நீளமான பெரிய அகலம் பெரிய தொப்பி, ஒரு சாந்தாரான துண்டு, அந்த பெரிய அபா. உலமாக்களே இன்றைக்கி அபா போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்பானா அந்த நீளம் கால் நீளம், அவங்க நீளமான அபா துண்டு, சாந்தாரான தொப்பி, கையில் அசா, ஒரு கம்பீரமாக தான் போவாங்க. போகும்போதே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என் ஷேகனை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னால் சும்மா தொப்பி போட்டுக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு அப்படி போகாதப்பா, உங்கள் மேல் அவங்க கண்ணியம் வச்சுருக்குறாங்க, ஷேகாக மதிக்கிறாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் அந்த வேஷமாக நம்ம போகணும். அந்த வேஷம்னா அதனுடைய கம்பீரமாக இருக்கணும். சுன்னத்தே ரசூலை பின்பற்றும், அழகிய தாடி, சரி, அப்போ இந்த கம்பீரமான தோற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுபர் ஷாக்கிபிலாவும் அனீஷ் ஷாக்கிபிலாவும் சர்க்காட்ட வந்தாங்க. சர்க்கார் அனீஷ் ஷாக்கிபிலா பார்த்து கேட்டாங்க, என்னங்க சின்னதாக இட்லிக்கு சட்னி வச்ச மாதிரி சின்ன தொப்பி ஒன்று, அந்த அரை ஜுப்பா ஒன்று, வெள்ளை ஜுப்பா வெள்ளை கேலி ஒன்று, பார்த்தா சாதாரண ஒரு ஆலிம் மாதிரி இருக்காங்க. சுபர் ஷாக்கிபிலா பாருங்கள், நீளமான அபா. அனீஷ் ஷாக்கிபிலா சட்டை ஜுப்பா தான் போடுவாங்க, அப்பா போட மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆலிம். அப்துல் கார் அஜத், MS அப்துல் கார் அஜத் காயல் படத்தில் 13 வருஷம் நாசிராக இருந்தாங்க, 30 வருஷம் உஸ்தாதாக இருந்தாங்க. பல மதரசாக்களை உருவாக்கியிருக்கேன், பல மதரசாக்களை உஸ்தாதாக இருந்தாங்க, புறவச்சேரியில் நாசிராக இருந்தாங்க. ஆனால் சட்டை தான் போடுவாங்க, அபா போட மாட்டாங்க, ஜுப்பா போடுவாங்க. இது வரைக்கும் இடுப்பு வரைக்கும் ஜுப்பா போடுவாங்க, வெள்ளை ஜுப்பா வெள்ளை கேலி, தலையில் ஒரு தலைப்பா கட்ட மாட்டாங்க, ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை கலர் தொப்பி ஒன்று போட்டுக்குவாங்க, வள தொப்பி சின்னதாக. இன்னும் இப்படி போட்டிருக்கீங்க. அவங்க பாருங்கள், பார்த்தோன்னே ஒரு கம்பீரம் வரும், பார்த்தோன்னே ஒரு ரோபு. இந்த மாதிரி நீல அபா ஒன்று, தலையில் எவ்வளோ நீளமான பெரிய தொப்பி, பாரபரமான தொப்பி, ஒரு பெரிய அழகான ஒரு துண்டு, ஜி கையில் அசா, தஸ்பீ வரி, இந்த மணி பார்த்தா ஒரு பெரிய ஷேக் மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. அப்படி இருக்கு, நம்ம கம்பீரமாக இருக்கணும்பா அப்படின்னு ஃபைஸ்னா சொன்னாங்க அவங்கள்ட்ட. இந்த மாதிரி தோற்றங்கள் வந்து முரீதுகளின் மனசில் என்ன இவங்களாம் ஷேகா அப்படி கேட்கக்கூடாது, அந்த கம்பீர மனசில் வரணும் அப்படின்னு. சுபர் ஷேக் சொன்னாங்க, ஒரு தடவை துபாய் சர்க்கார் போகும்போது இவங்க கூட தான் போவாங்க. துபாய் போயிருந்தபோது ஒரு இடத்துல ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு சர்க்காரை கூப்பிட்டுருந்தாங்க. சர்க்கார் ரூம் விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் போனால் நிப்பாட்டுப்பா, நான் இதெல்லாம் எடுக்காமல் வந்துட்டேன், வாப்பா மறுபடியும் நகைக்கடை திறப்பு விழான்னு சொல்லி மரியாதை கூப்பிட்டுருக்காங்க. அங்கே பெரிய பெரிய விஐபிஸ்லாம் முக்கியமான ஆட்களும் கூப்பிடுவாங்க. நாம் சாதாரண போனால்
நமக்கு அதுக்குரிய ஒரு கம்பீரம் வேணும் இல்லையா, வாங்கப்பா அப்படின்னு மறுபடியும் கூட்டிகிட்டு போய் பெரிய மட்டும் ஷாயா அதை மாட்டி பெரிய பிரம்மாண்ட தலப்பா கட்டி அசா வச்சு ஜி அந்த ஒரு கம்பீர தோட்டத்தோடு போகணுமா நம்ம ஜி. அப்படி போனால் தான் நமக்கு அல்லா ஜல்ல ஆளைக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, மரியாதை இருக்கு இல்லையா. ஒரு ஆலிம்ஷா பயான் செய்ய கூப்பிட்றாங்க, நீ வீட்டில் இருக்கிற மாதிரி சாதாரணமாக பழைய சட்டையை போட்டுக்கிட்டு பட்டனை திறந்து விட்டுக்கிட்டு பழசை போட்டுக்கிட்டு சாதாரணமாக போகக்கூடாது. ஒரு கோட்டு மாட்டிக்கிட்டு ஏன்னா சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு மனுஷன் பார்க்குவான். அந்த தோற்றம் இருக்குது, அது உடல் மொழி அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு கோட்டு போட்டு பெரிய தலப்பா கட்டி பெரிய தொப்பி ஒன்று போட்டு சாயா போட்டு கம்பீரமாக போனால் அந்த சொல்லுக்கு ஒரு வசன் இருக்கும். நீ பக்கத்தூர்கார பையன் மாதிரி டீக்கரில் வேலை செய்கிற மாதிரி போய் ரெண்டு பயான் செஞ்சா யார் இருந்தாலும் அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம பயானுக்கு போகும்போது சுருமா போட்டு ஆள் உன்னை கம்பீரமாக காட்டணும். அந்த ஒரு ருஅபுக்கும் மக்கள்கிட்ட மரியாதை இருக்குது. அது மாதிரி சுப்ரி ஷேஃப் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொப்பி பார்த்தா இத்த பெரிய தொப்பி, இவ்வளோ பெரிய தொப்பி இருக்கும், வரமான பெரிய தொப்பி. துண்டு போட்டாங்கன்னா பெரிய துண்டு ஒன்று போடுவாங்க கழுத்தில், அபா. எனக்கு பார்த்தாலே கையில் பெரிய அஷா ஒன்று தஸ்பீஹ் பண்ணிலாம் பார்த்தாலே பயங்கரமான ஆள் பெரிய ஷேஃபா அப்படின்னு ஒரு கம்பீரம் வரும். அப்படி நடக்க சொல்லி சர்க்கார் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். மிகுதமாக மிஸ்கின் அவங்க கூட நிறைய 25 வருஷம் சுற்றினேன். அவங்க கூட 95லேருந்து சுமாராக 2020 வரைக்கும் 25 வருஷம் அவங்க கூட சுற்றினேன். நானும் அவங்க நிறைய காரில் போவோம். ஜமால் சர்க்கார் கூட கேட்டாங்க, ஜமால் சர்க்கார் என்னப்பா நீ ஆலிம்ஸா? அவங்க ஆலிம் கிடையாது, அவங்க பின்னாடியே போகிறேன், எங்கே போனாலும் கூப்பிட்டாலும் கிளம்பிடுறீங்க நீங்கள். பயானுக்கு தாலீம் எங்கே போனாலும் நீங்கள் கூட்டி போவாங்க. இப்போ என்ன கொஞ்ச நேரம் பேசுகிறோம், அப்புறம் அவங்க பேசுவாங்க. சுற்றுவட்டாரம் எல்லாம் போகாத ஊரே கிடையாது அந்த ஏரியாக்கள். நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி போகிறீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஜமால் சர்க்கார். நான் சுப்ரி சர்க்கார் கேட்டாங்கன்னு சொன்னேன். நீங்கள் கேட்க வேண்டியது என்ன, நீங்கள் ஃபைஸ் ஆக்கபில் அப்படின்னு சுற்றுனீங்களே கொஞ்ச காலம் அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னாங்க. நான்லாம் கேட்கலப்பா அப்படின்னு. ஜமால் சர்க்கார் இருக்காங்களே, அவங்க பையத்து கொடுத்தது தாதா சர்க்கார் நூரி நாயகம். நூரி நாயகம் வருஷம் ஒருக்கா தானே வருவாங்க. வருஷம் ஒரு 10 நாள் தங்கியிருப்பாங்க, போவாங்க. இவங்க போனால் 4 நாள் தங்க முடியும், வந்துடுவாங்க, அவ்வளோதான். அவங்க பெற்றுக்கொண்ட தாலீமுடைய ஞானங்கள் முழுவதும் விளங்குதுங்களா ஃபைசான் ஷேக்கிட்ட இருந்தது. ஆனால் இந்த படிக்கிற பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து ஃபைசி நாயகம் தான். நூறு நாயகத்துடைய ஃபைசான் தான். அது எங்கேருந்து வந்துச்சு? நூறு நாயகத்துடைய டேங்க்லேருந்து தண்ணி வந்தது எங்கேருந்து? ஃபைசி நாயகத்துடைய டேப்லேருந்து, அந்த பைப்லேருந்து தான் வந்தது. அவங்களுக்கு எங்கே போனாலும் ஃபைசி நாயகம் போனால் கூட்டி போயிடுவாங்க ஜமால் சர்க்கார். இரவுபாலாக உட்காந்து பேசுவாங்க. இப்போ அவங்க கூடயே கடைசி வரைக்கும் இருந்தீங்கல்ல. ஜமால் சர்க்கார் விடவே மாட்டாங்க, எங்கே போனாலும் ஃபைசி நாயகத்து கூட தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபைசி நாயகத்தின் மீது அவங்க கடைசி வரைக்கும் உயிருக்கு தான் இருப்பாங்க. வந்தாலும் போனாலும் தன் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதுலாம் ஃபைசி நாயகம் தான். எந்த விஷயம்னாலும் அவங்களுக்கு கேட்காம செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஃபைசி நாயகத்தில் தாபியாக தான் ஜமால் சர்க்கார் தன்னை காட்டிக்கிட்டாங்களே ஒழிய அவங்க தன்னை தனியாக பெருசாக காட்டிக்கவே இல்லை. எந்த அளவுக்கு ஜமால் சர்க்கார் ஃபைசி நாயகத்தை பின்பற்றினாங்கன்னா, ஒரு தடவை மிஸ்கின் போய் சொன்னேன், 1 கிலோ கறி வாங்கி 10 உலமாக்களுக்கு கொடுக்குறாங்க சார், ஒருத்தருக்கு 100 கிராம் தான் வருது சர்க்கார். நான் போய் சொன்னேன், பரவாயில்லைமா சார், 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்குவாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு, அதை ஆளுக்கு 100 கிராம் தான் வரும். அது எலும்பெல்லாம் கழிச்சா எவ்வளோ தான் கறி வரும் வாங்குறாங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒரு 150 கிராம் வர்ற மாதிரி ஒரு 1.5 கிலோ வாங்கினா கூட நல்லா இருக்குமே சர்க்கார் அப்படின்னு சொன்னேன் ஜமால் சர்க்கார். என்ன சொல்லாதப்பா, அந்த காலத்து சர்க்கார் ஏற்படுத்தின கூட நடந்துகிட்டு இருக்கு. அவங்க 5 ஆலிம்ஷாக்களுக்கு ஏற்படுத்தி 10 ஆலிம்ஷா ஆன பின்னாடி கூட அப்படி தான். உனக்கு வேணுமா உங்கள் சர்க்கார்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் சர்க்கார் ஆளுக்கு 1/2 கிலோ போட சொல்கிறாங்க, நான் போடுறேன், சரியத்து அவங்களுக்கு தான், அவங்க பொறுப்பு அப்படின்ட்டாங்க. ஒருத்தருக்கு 1/2 கிலோ போட சொல்கிறாங்க, நான் போடுறேன் சந்தோஷமா. 10 பேருக்கு 5 கிலோ வாங்க சொல்ல நான் வாங்குறேன், நானாக செய்ய மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையும் அவங்க ஃபைசி நாயகத்தை இத்திபா செய்வாங்க ஜமால் சர்க்கார். அதான் கேட்டாங்க, அப்போ நீங்கள் மட்டும் ஃபைசி நாயகத்து பின்னாடி போனீங்க, ஃபைசி நாயகம் முறைப்படி சனது பெற்ற ஆலிம் கிடையாது, அவங்க நீங்கள் ஆலிம் தானே அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் கேட்கலப்போம். இந்த அளவுக்கு அவங்க ஃபைசி நாயகத்துக்கு பின்னாடி ஜமால் நாயகம் சுற்றினாங்க. நான் 25 வருஷம் இவங்க எங்கே போனாலும் கூட போகிறது. வெள்ளிக்கிழமை ஆனால் வீட்டிலே இருக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை ஊரில் தொழுது ரொம்ப கம்மி தான். ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்பிடும். காலையில் ஆனால் ஃபோன் அடித்து இந்த ஊருக்கு வரோன்னு சொல்லிட்டு நீடூர் பெரிய பள்ளிவாசலுக்கு போவோம். இஸ்மாயில் அசத்து, நீடூர் நாசர் அசத்து கிப்லா, அவங்க தான் இமாம் அங்கே நீடூர் பெரிய பள்ளிவாசலில். வருஷத்துக்கு 1-2 தடவை அங்கே போவோம். ஃபோன் பண்ணி இஸ்மாயில் அசத்து சொன்னோன்னா, இஸ்மா வாங்க,
இது பெரிய பாக்கியம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நேராக போய் பயன் செஞ்ச பின்னாடி அவங்க அறிமுகம் வரும். ஆஹா, இந்த அரை மணி நேரம் போனதே தெரியல, நம்மளை அப்படியே இறை ஞானத்தில் மிதக்க விட்டாங்க அப்படின்னு அவங்க சுபுரி ஷேக் பில்லாவை புகழ்ந்து பேசுவாங்க. இஸ்மாயில் பெரிய பெரிய உலமாக்களும் இவங்க ஆலிம் இல்லை சுபுரி ஷேக் பில்லா, ஆனால் பெரிய பெரிய ஜெய்யிதான ஆலிம்களும் அவங்களுடைய பயானை கேட்டு ஆச்சரியப்பட்டு புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. நீடு இஸ்மாயில் அசத்து, மேலப்பாளைய ஹாஜா அசத்து, ஹைதர் அசத்து பில்லா எல்லோருமே இவங்களை பிரியப்படுவாங்க, இவங்களை புகழ்ந்து சொல்லுவாங்க, இவங்களை நேசிப்பாங்க. எல்லா உலமாக்களையும் இவங்களும் கண்ணியப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உலமாக்களை மதிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தாங்க. பை இதெல்லாம் உங்களுக்கு படிப்பினை சொல்கிறேன். இவங்க ஆலிம் இல்லை, ஆனால் அந்த இவங்கள பயானை கேட்டு அந்த ஆலிம்கள் பாராட்டுறாங்கன்னா சாதாரண விஷயம் இது. ஜி ஆலிம் இல்லை, ஹாஃபிஸ் இல்லை, ஆனால் ஜெய்யிதான ஆலிம்கள் மிகப்பெரிய உலமாக்கள் இவங்களை பாராட்டுறாங்கன்னா சும்மா இல்லை. ஒரு மேலப்பாளையம் போயிருந்தோம் பயானுக்கு, எதுக்கும் பயானுக்கு போயிருந்தோம். அப்போ ஹாஜா ஹஸ்தி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து தான் ஆகணும், இப்போ ஜமாத் தலைவர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சுபுரி ஷேக் பில்லாவை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் பண்ணியே போகிறதானே வாழை பிடிச்சிக்கிட்டு நான் இவனையும் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு மேலப்பாளையம் தக்கடின்னு சொல்லுவாங்க, அது தக்கடின்னு உருண்டை உருண்டையாக இருக்கும், கறி சாணத்தில் போட்டிருக்கும், அதை ஸ்பெஷலாக செஞ்சு எங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி சொன்னாங்க. துவா செய்யுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அவங்களோட துவாவுக்காக பெரிய பெரிய உலமாக்களும் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அவங்க வஃபாத்தான பின்னாடி ஜனாசாவுக்கு வர முடியல, வஃபாத்தான 2 நாளில் ஹஜாசத்து உறவச்சேரி செடி வந்து கபரில் போய் ஜியாரத் செஞ்சு துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய உலமாக்களும் அவர்களை கண்ணியப்படுத்து. தமிழகத்தில் முக்கிய உலமாக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த காலத்து எஸ்எஸ் அப்துல் ஹாசத் இவங்க ரொம்ப மதிப்பாங்களாம். சாதாரண பேச்சு தான், ஆனால் வந்து மக்களை ஒரு உலுக்கிடுதே அப்படின்னு சொல்லி இவங்களை ரொம்ப மதிப்பாங்க. இது எல்லாமே ஃபைசான ஷேக் சொல்ல வர்ற, இவங்ககிட்ட விஷயம் ஒன்றும் இல்லை, ஷேக்கிட்டிருந்து பெற்ற ஃபைசான், லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபைசானை பெற்றுக்கொண்டு அதை பேசுகிற முறை அவாம் தான் இவங்க பேசக்கூடிய முறை. பெரிய பெரிய உலமாக்களும் இவங்க முன்னாடி அப்படியே ஒரு உலமாக்கள் லிஸ்ட்டு சொன்னால் மிகப்பெரிய லிஸ்ட்டு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பெரிய உலமாக்களும் இவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், இவர்களை மதித்திருக்கிறார்கள், இவங்க பயானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு பெரிய ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க சுபுரி ஷேக் பில்லா. நானும் நிஜமான காரில் போவோம், இங்கேருந்து மெட்ராஸ் போய் 7 மணி நேரம் ஆகும். ஒரு பேச்சு கூட வெட்டி பேச்சிருக்காரு. தஸ்பீ செஞ்சுட்டு வருவாங்க, ஃபாசன் பாசுக்கில் வருவாங்க, இல்லையா ஏட்டா ஃபோன் பேசுவாங்க, அப்படி இல்லையா தாலீம் பேசிட்டு தான் வரும். ஃபுல்லாக தாலீம் தான். எதையாவது தெருவில் கண்டு அதை பற்றி 1/2 மணி நேரம் பேசுவாங்க. தாலீம் தூரம் போயிட்டு இருந்தோம், போனால் ஒரு நடுக்காடு, காட்டு போய் ஒரு வீடு இருக்குது. அங்கே சின்ன குழந்தை குட்டி விளாண்டுருக்காங்க, பொம்பளைங்க ஆம்பளைங்களாம் இருக்காங்க. இப்போ சொன்னாங்க, இப்போ நாம் ஊருக்குள்ளே உட்காந்துருக்கோம், சுற்றி வீடு இருக்குது, நைட்டு கதவெல்லாம் பூட்டி அதெல்லாம் பூட்டிட்டு பயமாக உட்காந்துருக்குது. நடுக்காட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க, பயமே இருக்காது இவங்களுக்கு. திருட வந்து எங்கே கத்தனா கூட கூப்பிட்றதுக்கு ஆளே கிடையாது, பயமே இருக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா வாழ வைக்கிறான். இவர்களை கொண்டு இந்த தென்னந்தோப்பை பாதுகாத்துக்கணும், தென்னந்தோப்புக்குள்ளே ஊழ கட்டிக்கிட்டு அதை குடிசையை போட்டுக்கிட்டு அதில் வாழ்கிறாங்க. இப்படி வாழ்க்கை ஓடுது. பூச்சி பட்டு வந்தாலும், சிங்கம்புலி வந்தாலும், பாம்பு பட்டு வந்தாலும் கூட ஒரு பக்கம் திருடன் வந்தால் கூட எந்த உதவிக்கு யாரும் வர முடியாது. அந்த மாதிரி இடத்துல வாழ்கிறாங்களே. அல்லாஹ் தஆலா இப்படியும் லட்சக்கணக்கான மக்களை வாழ வச்சுருக்கலாம். அவர்களை வாழ வச்சு நம்மளே ஸ்கூசா ஊரில் வச்சுருக்காங்களா. அவங்க தென்னை மரத்தை பிரித்து கொடுத்து பாதுகாத்து அந்த இளநீ கொண்டு நம்மளை கொடுக்குறாங்க, தேங்காவை பாதுகாத்து கொண்டு நம்மளோட சட்னி அரைக்கிறாங்க, இல்லை நம்மகிட்ட அரைக்க முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறான் அப்படின்னு பேசிகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி தெருவில் கண்ணில் படக்கூடியதை பற்றி ஒரு இபரத், ஒரு படிப்பினை மெட்ராஸை போய் சேர்ற வரைக்கும் பேசிட்டு தான் வருவாங்க. நம்ம நல்ல விஷயங்கள். அது மாதிரி ஹோட்டலுக்கு போனாங்கன்னா சாதாரண ஹோட்டலுக்குலாம் போக மாட்டாங்க, டீசெண்டாக நல்ல ஹோட்டலுக்கு தான் பார்த்து போவாங்க. காரணம் என்னங்கட்டா, நம்பி அவங்க சாதாரண ஹோட்டல்னு சொல்கிறாங்க, விளக்க மாத்தலை போட்டு தேய்க்கிறான், பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீசெண்டான ஹோட்டலுக்கு போய் தான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் 2 இட்லி சாப்பிட்டாலும் டீசெண்டான ஹோட்டலில் சாப்பிட்ணும்பா அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க. சத்தம் இல்லாமல் இருக்கும், சுத்தமாக வச்சுருப்பாங்க, அப்படின்னு அங்கே தான் போவாங்க. எந்த பள்ளிவாசல் போகிற வழியில் தொழுகை நேரம் வந்தால் ஒரு பள்ளிவாசல் நிப்பாட்டி தொழுதுட்டு அந்த இமாம் கையில் 100 ரூபா காசை கொடுத்துட்டு, முஹஜின் கையில் 100 ரூபா காசை கொடுத்துட்டு அடுத்தவர் இல்லைன்னா போக மாட்டாங்க. ஒரு வக்துல கூட கலாவாக்க மாட்டாங்க. நான் அவங்க கூட இருந்து சுற்றினா இத்தனை வருஷங்களில் ஒரு வக்து தொழுவு கூட அவங்க கலாவாக்கி நான் பார்த்ததில்லை. நான் இருந்தால் நான் தொழுவு வைப்பேன், பண்ணி அவங்க தொழுவாங்க, இன்னும் பள்ளிவாசல் போய் ஜமாத்து சேர்ந்துக்குவோம். எங்கேயுமே தொழுகை கலாவாக்க மாட்டோம். கலாவாக்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய மனைவி மக்களே கலாவை விட மாட்டாங்க. காலையில் 5 மணிக்கு வச்சிருப்பாங்க, சொன்ன உடனே முதல் வேலை 4 மக்களுக்கு எந்திரிச்சிருவாங்க.
எந்திரிச்சுன்னு ஒரு 10 ஃபோன். எந்திரிச்சிட்டியா கஃபார், எந்திரிச்சிட்டியா தொழுதியா, எல்லாத்தையும் எழுப்பு, வீட்டு மனைமகளை எழுப்பு, சீக்கிரம் டிவி எழுப்பிட்டியா, தொழுதிட்டீங்களா, தொழுதுன ஃபோன் போடுங்க எனக்கு அப்படின்னு. கரீம் எந்திரிச்சிட்டியா, அவங்க பிள்ளைங்கள கஃபார் கரீம் ரஸாக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஃபோன். இங்கே மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு லாட்ஜில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் அடிச்சு எல்லாரும் எந்திரிக்கிற வரைக்கும் ஒன்று பண்ணோம். ஒருத்தர் ஃபோன் அடிச்சு எடுக்கல அப்படின்னு சொன்னால் சார் அடுத்தவங்க ஃபோன் அடிச்சு ஏன் எடுக்கல, அக்கு என் ஃபோன் எடுக்கல, எழுப்பிடுங்க வர அப்படி எந்திரிச்சாங்கப்பா அப்படின்னு பதில் வரும். அது வரைக்கும் விடுறதில்லை. எந்த மூலையில் உலகத்தில், இங்கேருந்து துபாய் போனாலும் சரி தான், உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபோன் வந்துடும் அவங்க பிள்ளைங்களுக்கு. எல்லாரும் எந்திரிச்சிட்டோம் தொழுதுட்டோன்னு அது வரைக்கும் விடுறதில்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி ஜாலி, எத்தனை பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க. பையன் வீட்டிலே படுத்து தூங்கிட்டு இருக்கான், அது பாட்டுக்கு கவனிக்காமல் உட்காந்துருக்குறாங்க. வீட்டில் விடுறது இல்லையே யாரையுமே. ஃபஜர் தொழுகாமல் ஒருத்தரும் தூங்குனா பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒருத்தர் ஃபோன் அடிச்சு எடுக்கலைன்னா ஏன் எடுக்கல அப்படின்னு செம சத்தம் போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், கூட இருந்து எத்தனையோ பயணங்களில் பார்த்துருக்கோம். எந்த ஊரில் போனாலும் சரி, பிள்ளைங்க அத்தனை பேரையும் ஃபோனை போட்டு எழுப்பி ஆசை லைட்டை போட்டியா, அது வேறு கேட்டுக்குவாங்க. லைட்டை போட்டு தொழுவு அந்த வழியே போவாங்க, அவங்க வீட்டு வழியாக அந்த பக்கம் தொழுவு போவாங்க. ஆசை லைட்டை போட்டியா, பெரிய லைட்டை போட்டு விட்டு, அந்த லைட்டை போட்டு இந்த லைட்டை போட்டு, அந்த முன்னாடி லைட்டை போட்டியா, போட்டு விட்டியா, போ எந்திரி அப்படின்னு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவாங்க. இப்போ கடைசியாக எஜமா வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி 3 மாதமாக எல்லாத்தையும் ஃபஜருக்கு எழுப்பிவிட்டு தொழுதுட்டு எல்லாரும் உட்காருங்க, அத்தனை பேர் உட்காருங்க, பேரன் பேத்தி மருமக எல்லாத்தையும் உட்கார வச்சு டெய்லி தாலீம், டெய்லி 1 மணி நேரம் தாலீம். மூத்தா போகிற அன்னைக்கும் தாலீம் வச்சுருக்காங்க. காலையில் ஃபஜர் தொழுதுட்டு ஃபஜர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தாலீம். நினைஞ்சுங்களா, வஃபாத்துக்கு மிஸ்கின்னு போயிருந்தேன், ஜனாசாவுக்கு போயிருந்தேன். ஜனம் தொழு வச்ச பின்னு அவங்களோட மூத்த மகனார் கஃபார் ஜி, அவர் என் வயசு அவங்களுக்கு 2 பேரும் முதல் சில்லாவில் சர்க்காட்டை 89 சில்லா இருக்கும்போது 2 பேரும் இறங்கிய ஃப்ரெண்டு. அப்போ வந்து என்னை முசாபஹஜர் சொன்னாங்க, இந்த 90 நாள் தாலீம் நடந்துச்சு, ஒரு நாள் கூட விடாமல் ஃபஜர் தொழுது சர்க்கார் தொடர்ந்து தாலீம் செஞ்சாங்க. அதிகமான தாலீமில் உங்கள் பேரை சொன்னாங்க. நானும் சுபேரஸ் அங்கே போனோம், நானும் சுபேரஸ் இங்கே போனோம். நான் பயான்கள் அதிகமாக அவங்கள பேர் சொல்கிற மாதிரி அவங்க பயான்கள் அதிகமாக வந்து 90 நாள் தாலீம் உள்ள ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு பயான்லையும் நானும் சுபேரஸ் அங்கே போயிருந்த மாதிரி நடந்துச்சு அப்படியே அந்த பயான்கள் அதிகமாக அவங்க பேரை சொன்னாங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க என்கிட்ட வந்து. அது அந்த முஹப்பத், அல்லாஹ் தாலா கொடுக்குற முஹப்பத். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அவர்கள் மிகப்பெரிய படிப்பினிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒரு தடவை கிராமப்படத்தில் ட்ரெயினில் மெட்ராஸ் போய்ட்டு வந்து இறங்குறாங்க. நானும் வந்து இறங்குறேன், ஏதோ ஒரு விஷயமா போயிட்டு வந்து இறங்குறேன். ட்ரெயினுக்குள்ளே நாங்கள் சந்திச்சிக்கல, இறங்கும்போது சந்திச்சோம், வாங்க. அப்போ அவங்க வீடு நாகப்பட்டினத்தில் இருந்துச்சு, புறவச்சேரியில் இல்லை. புறவச்சேரியில் இருந்தாங்க. அப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் நாகப்பட்டினம் குடி போயிட்டாங்க, அங்கே போய் குடியிருந்தாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகிற தூரம் தான். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு தெரு நடந்து போனால் அவங்க வீடு. முஷ்டாக் அஜ்மா வீடு பழைய வீடு இருந்துச்சுல்ல, அது பக்கத்தில் அவங்க வீடு இருந்துச்சு. ஒரு தெரு, அந்த கமாலியாப்பள்ளி தெரு நடந்து போனால், ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி கமாலியாப்பள்ளி தெரு நடந்து போனால் யாவசன் பள்ளி தெரு, அங்கே தான் அந்த வீட்டு கடைசியில் அவங்க வீடு இருந்துச்சு. நடந்து போயிடலாம். ஆனால் கார் கொண்டாங்க, அங்கே கார் நிற்கும், வாடகை கார், அந்த காரை கொண்டாங்க அப்படின்ட்டு காரில் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு, வேறு யாரும் இல்லை, ஆனால் 2 பேர் தான். என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் புறவச்சேரியில் கொண்டு போய் அசத்தை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. சொல்லி சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் களைப்பாக இருக்குது, எனக்கு நடந்து போகணும், கார் பிடிக்கலாமான்னு அதுதான் இருந்துச்சு. ஆட்டோ கார் பிடிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு காசு கேட்பான். நடந்து போகிற தூரம் தானே, அதுக்காக இஸ்ராஃபு அப்படின்னு மனசில் வந்துச்சு. இப்போ உங்களே ஏற்றுறதுக்காண்டி கார் பிடிச்சாச்சு. இப்போல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேன், என்னை உங்களே கொண்டு போய் புறவச்சேரியில் விடுறதுக்காண்டி கார் பிடிச்சிட்டேன். இப்போ அதில் ஏறி நான் போயிட்டேன்னா எல்லாம் என்னை விட்டுருவான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, காரில் ஏறி அவங்க வீட்டில் விட்டுட்டு அதே கார் அப்படியே திரும்பி என்னை புறவச்சேரி கொண்டு போய் விட்றதுக்காங்க. அது 5 கிலோமீட்டர் புறவச்சேரி கொண்டு போய் விட்டாங்க. அப்போ அல்லாஹ் யாரெல்லாம் இவங்களுக்காக தான் கார் பிடிச்சேன், ரப்பே நான் காசை இஸ்ராஃப் செய்யலை ரப்பின்னு அல்லாஹ் சொல்லிக்குவேன் அப்படின்னாங்க. ஆரம்ப கால செய்திகள் தனியாக போவாங்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தாலா அவங்க சொந்த கார் கொடுத்தான். ட்ரெயினில் போவாங்க, பஸ்ஸில் தான் போவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி அல்லாஹ் தாலா வச்சுருந்தான். ஃபஸ்ட்டு கார் வாங்கினாங்க. முதல்ல ஒரு இண்டிகா கார், கோல்டு கலர் இண்டிகா கார் வாங்கினாங்க. அந்த கார் வாங்கினோன்னே முதல்ல வந்து நாகப்பட்டில் எடுத்து சர்க்கார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் எஜமான்ட்ட காமிச்சிட்டு தான் அதை பயன்படுத்துவாங்க.
நான் அதில் ஏறல, முதல்ல சர்க்கார்ட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுக்கிறாங்க. அப்போ காரில் எண்ணெய் ஏற்றி எண்ணெயை போட்டு அவங்க மாணவர் கஃபார் டிரைவரு செல்வா போட்டு ஃபஸ்ட்டு கார் எஜமா வாழ்க்கையில் முதல் கார் வாங்குறாங்க. அதுக்கு இப்போ நிறைய கார் எல்லாம் கொடுத்தான். அந்த வாரத்து சர்க்கார் தர்பாருக்கு போகிறோம். சர்க்காரை வந்து பார்த்து துவா செஞ்சாங்க. சாய் வாங்கி காரையும் பார்த்து துவா செஞ்சுட்டு, அசத்தை கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சர்க்காரை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் கஃபாராவை போச்சு. நீ கார் வாங்கினதுக்கே கஃபாராவை போச்சுட்டாங்க. முதல்ல பருவச்சேரியிலேருந்து சர்க்கார் லால்பேட்டைக்கு அந்த காரில் கொண்டு போனோன்னே சர்க்காரை பார்த்தாங்க. பார்த்துட்டு வைஜநாயகம், நீ கார் வாங்கினதுக்கு கஃபாரா போச்சு. ஒரு ஆலிமை கூட்டி வந்துட்டீங்க அந்த காரில், கார் வாங்கினதுக்கு கஃபாராவை போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஏதோ ஒரு நல்ல நீத்தை வச்சுக்கணும். அது வச்சுக்கிட்டா அல்லாஹ்தாலா கொண்டு பதிவு செய்யும். அது மாதிரி காரில் ட்ரெயினில் போகும்போது ஏசியில் போவாங்க. அப்போ நான் காசு இருக்குதுன்னு ஏசியில் போகலப்பா, இது தொழுகை நீ தான் மற்றெல்லாம் மற்ற கோன்னு இருக்குது. நான் காரில் ஏறி இஷா தொழுவணும், இந்த ட்ரெயினில் ஏறி ஃபஜர் தொழுவணும். 4 மணிக்கு ஃபஜர் தொழுவாங்க, தாஜி தொழுவாங்க. முராக்கபா செய்யணும், திக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும். அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கு சுக்கூனாக அமைதியாக தெரியுது. அதுக்காகத்தான் நான் இந்த பிடிச்சேன், இன்னும் சொகுசுக்காக நான் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் போவோம். ஏசி, எனக்கு ஏசி டிக்கெட் போட்டு அவங்க ஏசி டிக்கெட் நாங்கள் ஒன்றா போவோம். ஏசி ஏன் பிடிச்சேன் தம்பி, வந்து சொகுசுக்காக பிடிக்கல. நான் அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா, தொழுவு வசதியாக இருக்குது. அங்கே வந்துட்டே போயிட்டே இருப்பாங்க, தொழுவ முடியாது. இங்கே தொழுவு வசதியாக இருக்குது, அதுக்காக பிடிச்சிக்கணும். ஃபஜர் தொழுகை சில நேரங்களில் வண்டி தொழுவமாக இருக்கும். சரி, இஷா அந்த காரில் வண்டி தொழுவமாக இருக்கும். பல ஊர்களுக்கு போவோம். ஒரு இங்கே இதுக்கு கடைநல்லூர் போயிருந்தோம். போயிட்டு திரும்ப வர்றோம். எங்கள் கடைநல்லூருக்கு ட்ரெயின் ஏறுறது எங்கே ஏறணும், பக்கத்தில் விருதுநகராக ஏதோ ஒரு கடைநல்லூர் பஸ் காரில் போகணும். கொஞ்சம் தூரம், ஒரு மணி 3/4 மணி நேரம். விருதுநகர்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பக்கத்தில், அங்கேருந்து தான் கார் ஏறி அங்கேருந்து ட்ரெயின் ஏறினா நேராக நாகப்பட்டினம் வந்துடுவோம். ஒரு தடவை போனோம், விருதுநகர் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. ட்ரெயின் வர இன்னும் 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம். உட்காந்துன்னு ஒருத்தர் வந்தார். அங்கேருந்து ஒருத்தர் வந்து டீ விற்கிறவர், சாயா நிற்கிறவர் வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், ஒரு முஸ்லீம் அவர். அவங்க ஹஜ்ரத், எங்கே போகிறீங்க, நாகூரா அப்படின்னு. எங்கே போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் நாகூரில் வந்துருக்கோம்னு சொன்னால் சந்தோஷமாயிட்டார். என் பேர் வந்து நாகூர் மீரான். நாங்கள் நாகூர் ஜமானா எங்களுக்கு உயிர். எங்கள் அத்தாவுக்கும் எங்கள் அம்மா எல்லாரும் என் உயிர். எனக்கு நாகூர் மீரான் தான் பேர் வச்சாங்க. அப்படியே எங்களுக்கு நாகூர் ஜமா சிறப்பை பற்றி பேசிகிட்டே உட்காந்துருக்கிறார். அப்போ எதமா யோசிச்சாங்க, ஏங்க நீங்கள் டீ வண்டி ட்ரெயின்லாம் நிறைய ட்ரெயின் வருது, அங்கே இப்போ டீ விற்க வேண்டியது தானே, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, அதெல்லாம் விற்றுக்கலாம் ஹஜ்ரத், உங்களுக்கு பார்த்தோன்னே சந்தோஷமாயிருச்சு அப்படின்னு உடலை கடைசி வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டே உட்காந்துருக்காரு. எத்தனை ட்ரெயின் போதும், டீ விற்கணும்ல, டீ வச்சு தானே காசு உங்களுக்கு, அது காசு பற்றிலாம் அங்கே பிரச்சனை இல்லை, நீங்கள் நாகூர் எனக்கு சந்தோஷம், பார்க்கவே சந்தோஷமாக இருக்குன்னு அவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்க வந்துருக்காரு. கடைசியில் எங்கள் ட்ரெயின் வந்துச்சு. உடனே சர்க்கார் யோசிச்சாங்க, இவ்வளோ நேரம் நம்மகிட்ட வந்து நாகூர் இது மாதிரி சிறப்புகளை பேசுகிறார், அப்படியாச்சு இப்படியாச்சு, அவங்க கராமத்து இப்படி பார்த்தேன், அவங்க கராமத்து இப்படி பார்த்தேன். ட்ரெயின் ஏறிட்டோம். அப்போ ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் கொடுக்கல, ஏறிட்டோம். அவர் போய்ட்டு ட்ரெயின் எல்லோரும் ஏறிட்டோம். சுபுர் ஷேக்லாம் ஏறும்போது அவங்களுடைய உயர்தரமான செப்பல் போட்டிருந்தாங்க. அந்த செப்பலில் ஒரு செப்பல் வந்து கலண்டு அந்த ட்ரெயினுக்கும் தண்டவாளத்துக்கும் நடுவில் உள்ளே வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நிற்கிற ட்ரெயின் தானே, அது உள்ளே வந்துருச்சு. இன்னொரு ஒரு செப்பல் போட்டு ஏறிட்டாங்க. அது டக்குன்னு கலந்து உள்ளே உளுந்து அந்த பிளாட்ஃபார்த்தில் உள்ளே வந்துருச்சு. எங்கே பிளாட்ஃபார்ட்லேருந்து எடுத்துக்கலாம்லப்பா, இந்த ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்ம் நடுவில் சந்து இருக்கும், சந்தில் உள்ளே வந்துருச்சு. குஞ்சு எடுக்க முடியாது. ட்ரெயின் கிளம்புறாங்கன்னா கால் உள்ள கை எடுக்க முடியாது, பாலமாக இருக்கும். 3 அடி 4 அடி இருக்கும் இல்லையா, எடுக்க முடியாது இல்லையா. திகச்சு போய் நின்றாங்க. உயர்தரமான செப்பல் பாது உள்ளே வந்துருச்சு, வெளிநாட்டுலேருந்து கொண்டு வந்த செப்பல், என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் அங்கே நின்றுருக்கார், நாகூர் மீரான் அங்கே நின்றுருக்கார் அவர். நான் சொன்னேன், எஜமானே இப்போ வந்து அதை எடுக்க முடியாது, இந்த ஒரு செப்பலும் பிரயோஜனம் இல்லை, நாகூர் மீரானை கூப்பிட்டு அதை கொடுத்துடலாம், அதை எடுத்துக்க. நல்ல ஐடியா சொன்னீங்க, நம்ம மூலாக்கி வாங்கன்னு அவர் வந்தார். இந்த செப்பல் ஒன்று கீழே விழுந்துருச்சு, விதமான செப்பல், இது உங்களுக்கு அன்பளிப்பு, இதை வச்சுக்கோங்க, அதுக்கு அவர் ட்ரெயினுக்கு போன பிறகு அதையும் எடுத்துங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, அப்படி ரொம்ப சந்தோஷங்க ஜி அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் ட்ரெயின் கிளம்பிருச்சு. அப்போ எஜமா சொன்னாங்க, நான் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்தேன், ஜோப்பில் சில்லற எதுவும் இல்லை, அல்லாஹ்தாலாவும் கொடுக்க வச்சுட்டான் அவருக்கு. ஏதாவது 1000 2000 செருப்பு இருக்கும். அது அவர் அவ்வளோ நேரம் பேசி சாயா விற்காமல் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, அப்படி ஏதாவது கொடுக்கணும்னு என் மனசில் வந்துச்சு. அதுக்கு சில்லறை என்கிட்ட இல்லை, கொடுக்கணுன்ற 10 அந்த அளவுக்கு சில்லறை ஜோப்பில் இல்லை. ஒரு 100 50 கொடுக்கணும்னு பார்த்தேன்,
இல்லை. அப்போ அல்லாஹ் தாலாவாக கொடுக்க வச்சுட்டான் இந்த செப்பலை. ஜி ட்ரெயின் போயிடுச்சு, அவருக்கு அந்த செப்பல் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டார் வரதை, புது செருப்பு. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். நிறைய செய்தி இருக்குது, சுருக்கமாக சில செய்திகளை சொன்னோம். அல்லாஹ் தாலா எஜமானவருடைய துஆவுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.